கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு குடும்பத்தார் மற்றும் தேவ ஊழியர்கள் அனைவருக்கும் காலை நேர வேத தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் ஒருமித்து தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீதிமொழிகள் 11:12. மதிகெட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, சாலமோன் ஞானி கற்றுக் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, மதிகெட்டவனுக்கும் புத்திமானுக்கும் உரிய வித்தியாசத்தை காண்பிக்கிறார். மற்றவர்களை அவமதிக்கும்படியான பேச்சு, மற்றவர்களை நோகும்படியான செயலை உடையவன் மதி அற்றவன் என்று வேதம் சொல்லுகிறது. புத்திமான் எப்படிப்பட்டவன் என்றால் தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வாயின் வார்த்தைகள் பல சூழல்ல பல நேரத்துல எதிர்பாராத விதமான பல காரியங்களை மற்றவர் பேசும் பொழுது நம்மால் இந்த அடக்கி கொள்ளுகிற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாதவாறு நாம் செயல்படும் பொழுது நாம் மதிக்கெட்டவர்களாக மாறுகிறோம். அதற்கு நம்ம சொல்ற ரீசன் என்னன்னா, நான் என் தரப்புல இருக்கக்கூடிய காரியத்தை சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவோம். நல்லது. ஆனால் சண்டை ஓயும் என்றால், அல்லது பிரச்சனை அடங்கும் என்றால், அல்லது மற்றவர் தெரிந்தே நம்மை குற்றப்படுத்துகிறவராய் இருக்கும் பொழுது அவரிடத்துல நம்முடைய தரப்பு நியாயத்தை பேசும் பொழுது அவர் மாற்றிக்கொள்வார் என்றால் நாம் பேசுவது நியாயமே. ஆனால் தற்காலத்திலே தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க? நம்முடைய பேச்சை எடுத்துக்கொள்கிறார்களா? எடுத்துக்கொள்கிறவர்கள் ஒரு ரகமாக இருந்தாலும் பலர் நம்மை புண்படுத்துகிற விதத்துல இன்னும் செயல்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகையினால் இந்த காலை வேளையில புத்திமானாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். இந்த புத்திமானுடைய குணம் எப்படிப்பட்டதுன்னு வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அதே நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், தன் உதடுகளை அடக்குகிறவனே புத்திமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு கண்ட்ரோல், ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு வேணும், ஒரு சுய கட்டுப்பாடு. அதுவும் வார்த்தைகளை பேசும்போது அதை எவ்விதமாய் பேச வேண்டும் என்பதை உச்சரிப்புக்குரிய கட்டுப்பாடு. இதுதான் பாருங்க புத்திமானுக்குரிய அடையாளம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாந்தம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு மனிதர்கள் பல விதத்துல நம்மை ஏசி வேறு விதமாய் நம்மை வழிநடத்தலாம், பேசலாம். சொல்லுவாங்க இல்லையா, பிற்புறமாக ஒரு பேச்சு, முற்புறமாக ஒரு பேச்சு. அப்படி பல சூழல்ல இருக்கலாம். ஆனா நாம் புத்திமானாய், வேதம் சொல்லுகிற பிரகாரம் நாம் புத்திமானாய் நடக்க வேண்டுமானால் நீடிய சாந்தத்தை உடையவர்களாய், உதடுகளை அடக்குகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இதுதான் பாருங்க இந்த காலை வேளையில தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் புத்திமானாய் மாற வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பம். நம்முடைய நாவை அடக்குவது நாம் அடங்கி போவது என்று அர்த்தம் அல்ல. நாம் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து புத்திமானாய் நடந்து கொள்ளுகிறோம் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது.